திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டு அரசியல்ல அடுத்த பரபரப்பு. அண்ணாமலை தனி கட்சி தொடங்குகிறாரா? தொடங்க வாய்ப்பிருப்பதாக கடந்த சில நாட்களாக தீயாய் தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் பரவக்கூடிய தகவல்கள். இப்படி போஸ்டர்கள்லாம் ஒட்டப்பட்டு வருவதை நீங்கள் பார்க்கின்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி ஒரு புதிய இயக்கத்தை அண்ணாமலை காண போகிறார். அது வெகு சில நாட்கள்லேயே உருவாக போகுது என்றெல்லாம் பரவக்கூடிய நிலையில், செய்திகள் உலா வரக்கூடிய நிலையில் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் திரு அண்ணாமலை. அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே போட்டியிடலை என்பது தெரியும். அவர் அதிருப்தியில் இருந்தார். அவருடைய எண்ண ஓட்டம் பிரதிபலிக்கப்படலை. இப்படி பல செய்திகள் வரக்கூடிய நிலையில் இன்று அவர் டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். நம்முடைய இதை அலசறத்துக்கு நிறைய வல்லுநர்கள் இணைந்திருக்கிறாங்க. திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். டெல்லி பயணமாகிறார் திரு அண்ணாமலை. தனி கட்சி தொடங்குகிறாரா என்பதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் நிறைத்திருக்கக்கூடிய முக்கிய கேள்வி. திரு துக்ளக் ரமேஷ் வெயின், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி உறவு வைப்பதற்கு முன் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே திரு அண்ணாமலை அவர்கள் இது குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது, அவ்வாறு ஒரு கூட்டணி உருவாகும் பட்சத்தில் நான் தலைவர் பதவியில் நீடிக்க மாட்டேன் என்று தெரிவித்து அது தினத்தந்தி பத்திரிகையில் செய்தியாக வந்தது. அது கட்சியினுடைய ஊழியர் கூட்டத்தில் அவ்வாறு பேசினார். அதுவும் செய்தியாகி இருக்கிறது. ஆகவே அவர் அதிமுகவுடன் கூட்டணி பாரதிய ஜனதா வைப்பதற்கு பெசிலிட்டேட் செய்வதற்காக அவர் நீக்கப்பட்டார், நிபந்தனையின் பேரில் நீக்கப்பட்டார் என்கிற செய்தி முற்றிலும் தவறானது. He offered his resignation check. At the same time அவர் என்ன சொன்னார்னா, நான் பாரதிய ஜனதா கட்சியின் காரியகர்த்தாவாக கட்சி சொல்லுகிற வேலையை நான் செய்வேன் என்று சொன்னார். அதே சமயம் போட்டியிட போவதில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். அவருடைய தந்தையினுடைய உடல்நிலையை காரணமாக கூறி அவரை அவ்வப்போது அருகில் இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டிய பணி இருக்கிற காரணத்தால் அவர் போட்டியிட போவதில்லை என்று தெரிவித்திருந்தார். அதே சமயம் கட்சி அவரை தேர்தல் பிரச்சார பணியில் ஈடுபடுமாறு கூறிய போது தயங்காமல் அவர் தேர்தல் பிரச்சார பணியிலும் ஈடுபட்டார். இப்படி அவர் தன்னை பிரச்சார பணியில் ஈடுபடுத்திக் கொண்டாலும் கூட ஈடுபட்ட போது கூட நான் தேர்தலுக்கு முடிந்து நிறைய பேசுறேன் அப்படின்னு சொன்னார். சோ பேச இருக்கு, கிளேசம் இருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் வந்தது. அவர் முழுமையான ஈடுபாட்டோடு இல்லை என்பது ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதாவது அந்த கூட்டணி குறித்த பாஜக மேலிட முடிவில் அவருக்கு முழு உடன்பாடு இல்லை என்பது அரசியல் தெரிந்த எல்லோருக்கும் ஒரு அடிப்படை புரிதலாக இருந்தது. ஆனாலும் கட்சி கட்டுப்பாட்டை எப்போதுமே ஏற்று வந்திருக்கக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார். இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் எடுத்த முடிவு என்பது உரிய பயன்களை அளிக்கவில்லை என்பதை தேர்தல் முடிவு அப்பட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை தலைமையில் அந்த கட்சி தேர்தலை சந்தித்த போது அந்த கூட்டணி 19% வாக்குகளை வாங்கியது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 11% வாக்குகளை வாங்கியது. ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகள் 2.25% தான். 27 இடங்களில் போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடிந்தது. ஆகவே பலவீனமான தொகுதிகளை கேட்டு பெற்றதாக பலமான விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது என்கிற விவாதமும் தொடங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்திலிருந்து கொடுத்த நிதி முறையாக பயன்படுத்தப்படாமல் சில பேர் அதை முறைகேடாக தங்கள் இருப்புக்குள் வைத்துக் கொண்டனர் என்கிற விமர்சனமும் கட்சிக்குள் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் மையக்குழு கூடியது, கோவையிலே கூடியது, சென்னையிலே உயர்மட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டங்களில் எல்லாம் திரு அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திரு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவில் ஒரு அழைப்பின் பேரில், ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டதன் பேரில் அங்கே சென்றிருந்தார். பிறகு அங்கிருந்து திரும்பினார். பிறகு மறுபடியும் அவர் துபாய் பயணம் மேற்கொண்டார், சொந்த மொழி பயணமாக. பிறகு நேபாளத்திற்கு சென்றார். நேற்றுக்கு அவர் திரும்பி வந்திருக்கிறார். கட்சி தலைமை அழைப்பு விடுத்து அவர் டெல்லி செல்கிறாரா அல்லது தன்னுடைய கருத்துக்களை தலைமையிடம் தெரிவிப்பதற்கு போகிறாரா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கிடையில் திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குவார் என்ற செய்திகள் இறக்கை கட்டி வதந்திகள் பறக்க தொடங்கி இருக்கின்றன. என்னை பொறுத்தவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முகவரியாக திரு அண்ணாமலை முன்னிறுத்தப்பட்டால் மட்டுமே தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ச்சி காண முடியும்.
பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் பல மாநிலங்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செல்வாக்கு காரணமாக, அவருடைய இமேஜ் காரணமாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட, சில மாநிலங்களில் மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய வியூகத்தின் காரணமாக வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னாலும் கூட, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி காண முடியாமல் ஒரு தேக்க நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த தேக்க நிலையிலிருந்து ஏதாவது மாற்றம் காண வேண்டும் என்றால் திரு அண்ணாமலையை முன்னிறுத்தி தனித்துவமாக முடிவெடுப்பதற்கு அவரை விட வேண்டும். அவர் முன்னிறுத்தப்பட வேண்டும். அவர் விரும்புகிற பாதையில் கட்சி பயணிக்க வேண்டும். அப்படி நடைபெறுமா என்றால் அது கேள்விக்குறி என்று சிலர் கூறுகிறார்கள். அதாவது அந்த கட்சிக்கென்று சில வழிமுறைகள் இருக்கின்றன. அது RSS ஓடு நெருங்கிய தொடர்புடையது. RSS சிந்தனைகள், அதனுடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். நான் கூறுகிற அனைத்தும் என்னுடைய சொந்த கருத்துக்கள். பல்வேறு தலைவர்களோடு அல்லது நண்பர்களோடு பேசி திரட்டிய தகவல்கள். ஆகவே அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது கட்சியிலே சுதந்திரமாக இயங்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஒரு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் என்று இருக்கிறது. அந்த லிமிட்டட் ஆப்ஷன்ஸுக்குள் இருந்து அவர் கட்சியை வளர்க்க முற்படுவாரா, அல்லது அவர் அதில் சுயமாக செயல்பட விரும்பி அதே நேரத்தில் தேசிய பாதையிலிருந்து தடம் மாறாமல் தேசிய சிந்தனையோடு இன்றைய இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை முன்வைத்து அவர் அரசியலில் ஈடுபடுவாரா? இதுதான் இன்றைக்கு விவாத பொருளாகி இருக்கிறது. பாஜக சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுமா, அவரை தக்க வைக்க முயற்சி செய்யாதா? இன்னொன்னு, தனி கட்சி தொடக்கம் அப்படிங்கிற செய்தி நெருப்பில்லாம புகையுமா? இப்படி ஒரு சிந்தனையோ முயற்சியோ இல்லாம இப்படி பரவுமா? அவர் இந்த மாதிரியான செய்திகள் பரவி கொண்டிருப்பதை அவரும் அறிவார். அவரது தரப்பிலிருந்து மறுப்பு எதுவும் இதுவரை வரவில்லை. ஒருவேளை அவர் 4ஆம் தேதி பிறந்த நாள், அதை ஒட்டி அவர் செய்தியாளர்களை சந்திக்கலாம் என்று தகவல்கள் வருகின்றன. ஒருவேளை டெல்லி பயணத்திற்கு பிறகு he may open his mind, he may reveal his mind. டெல்லியிலே போய் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அவர் ஒரு ஆப்ஷனாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கூறுவதை போல நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை அவருடைய இருப்பின் அவசியத்தை உணர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவரை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையின் ஈடுபடும். அதே சமயம் திரு அண்ணாமலை அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் சுதந்திரமாக தன்னை இயங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட இவர்களுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு, முழுமையான ஒத்துழைப்போடு இயங்கக்கூடிய சூழல் இருக்கிறதா என்பது சாத்தியமா? பரிபூர்ண சுதந்திரங்கிறதெல்லாம் சாத்தியமா? நிறைய கோஷ்டிகள் இருப்பவை தான் தேசிய கட்சிகள். பாஜக பரிபூர்ண சுதந்திரம் சாத்தியம் இல்லை என்றால் அந்த கட்சி வளர்வதற்கும் சாத்தியம் இல்லை. காங்கிரஸ் கட்சி பரிபூர்ண சுதந்திரம் இல்லாமல் திருமதி இந்திரா காந்தி அதிகாரங்களை குவித்து வைத்துக் கொண்டு ஆங்காங்கே இருந்த மாநில செல்வாக்கான தலைவர்களை எல்லாம் மட்டம் தட்டி ஓரம் கட்டினார். 70களில் அதுதான் நடந்தது. கர்நாடகாவிலே தேவராஜர், ஆந்திராவிலே ஒவ்வொரு தலைவராக ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பிரம்மானந்த ரெட்டி, பல்வேறு தலைவர்கள் திருமதி இந்திரா காந்தி காலத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டனர். ஆகவே அதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் வீழ்ச்சியை சந்தித்தது. பாரதிய ஜனதா கட்சி பல தலைவர்களை, இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய கட்சி என்ற ஒரு பார்வை இருக்கிறது. ஆகவே தமிழகத்தின் அரசியல் களம் வேறு மாதிரி இருக்கிறது. இங்கு வேறு மாதிரி இயங்க வேண்டி இருக்கிறது. அவ்வாறு இயங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவருக்கு கையில பொறுப்பை கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் 2031 தேர்தல் வரை அவர் தலைவராக இருப்பார் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டால், அவர் விரும்புகிற வகையில் செயல்பட அனுமதிக்கப்பட்டால் பாரதிய ஜனதா வளர்ச்சி காணும் என்பது என்னுடைய பார்வை. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.